ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இன்றைக்கி சண்டே. நம்ம சண்டே ஒரு ஸ்நாக்ஸுக்கு மயோனஸ் நம்ம எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சீக்கிரமாக நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு 2 முட்டையை நம்ம மிக்ஸி ஜாரில் உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது பெப்பர் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர் போதும். அடுத்தது சுகர் அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் சுகரு. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பும் அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இது நம்ம போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு லெமன் எடுத்தால் போதும். பெரிய லெமனாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்தால் போதும். இன்றைக்கி நம்மளது ஆக்சுவலாக சின்ன லெமனு, அதனால் 2 லெமன் எடுத்துருக்கோம். லெமனை நல்லா அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எதனால் அந்த மயோனஸ் அவ்வளோ ஒரு கெட்டியாக திக்காக க்ரீமியாக நமக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப லென்த்தி வீடியோலாம் இது கிடையாது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் வச்சு ஒரு ஆக்சுவலாக அவ்வளோதாங்க, ஒரு 2 செகண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதை பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆயிலுங்க, அதாவது எந்த ஒரு ஃப்ளேவர்டும் இல்லாத ஒரு ஆயிலாக எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. 200 ml தேவைப்படும். ஃபுல்லாக எடுத்ததும் 200 ml ஊற்றி நம்ம அப்படியே இதில் போட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தான் ஊற்றி தான் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ட்ரில் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட் டைம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு திக்காகுது இல்லைங்களா? இப்போ அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம்லாம் ஓட விட வேணாங்க. சும்மா ஒரு 2 செகண்டு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா இப்போ அடுத்தது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த 2 டைம், இது 3வது டைம் பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகுது இல்லைங்களா? இப்போ இதில் இன்னும் அதே மாதிரி அந்த 3வது டைமும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா, ஆயில் விட்டுட்டு நம்ம அதை மறுபடியும் ஒரு தடவை லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் அந்த மயோனஸ் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம சொன்ன அளவுகள் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அளவு எதுவும் அதிகமாக எடுத்துட வேணாம், கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரே டைமே ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஊற்றி மொத்தமாக அரைக்கக்கூடாது. நம்ம 3 டைம் இப்போ எடுத்துருக்கோம். அந்த 3 டைமும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், வாவ், எவ்வளோ திக்காக க்ரீமியாக இந்த மயோனஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இதை நம்ம சாண்ட்விச்சுக்கு, பர்கருக்கு, ஃப்ரைட் ஐட்டம் எல்லாத்துக்குமே இதை நம்ம வச்சு டேஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான மயோனஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் ஷேரும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.